குடும்பத்துடன் மறியலில் ஈடுபட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களால் போக்குவரத்து பாதித்தது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன். மணிமாறன், வணக்கம். என்ன காரணத்திற்காக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? உங்களுள்ள சூழல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இடையாளர்கள் போல, அதாவது சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தான் இப்ப இந்த இதுல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க என்ன உரிமை கோர்றாங்கன்னா, எங்களை இடை தூக்கும் இடையாளர்கள் போல தங்களுக்கு உரிமை வழங்க வேண்டும், அதாவது லைசன்ஸ். இடையாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்களையும் சமமாக நடத்த வேண்டும். அவர்களைப் போல நாங்களும் எடை போடுவதற்கு பைமாற்றம் செய்வது, லாரிகளில் ஏற்றுவது போன்ற வேலைகளில் ஈடுபட வேண்டும் என உரிமை கேட்டு தொடர்ந்து கடந்த 18 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் ஏற்கனவே மார்க்கெட் கமிட்டியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மூட்டைகளை பாதிப்பில்லாமல் வேலை பார்த்து வந்தனர். இது குறித்து பல முறை, அதாவது இவங்க எங்களுக்கு லைசன்ஸ் வேண்டும், எங்களையும் சமமா நடத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைத்து மாவட்ட செயலாளர், மாவட்ட கமிட்டி கண்காணிப்பாளர் அப்படின்ற பலர் அவங்க முறையை தெரிவிச்சிருக்காங்க. மனு வாயிலாக தெரிவிச்சோம், எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதனால வாழ்வாதாரத்தை இழந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 80க்கும் மேற்பட்ட தங்கள் குடும்பங்களுடன், அதாவது குடும்பத்தினருடன் இன்று 1 மணி நேரம், அதாவது காலை முதலே அந்த மார்க்கெட் கமிட்டி எதிர்க்க வந்தவாசி சாலையில போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த 1 மணி நேரம் இந்த சாலை நடத்துல போராட்டம் ஈடுபட்டவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு முறையாத அனுமதி வழங்க, எங்களுக்கு அரசு முறையாக லைசன்ஸ் கொடுங்க அப்படின்ற பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படல. இருந்த போதிலும் தகவல் அறிந்த ஏடிஎஸ்பி சவுந்தரராஜன் தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படல. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவங்க கைது செய்யும் படத்தில் ஈடுபடுறாங்க. அந்த கைது செய்யும் படத்தில் ஈடுபடும் போது இவங்களோட குடும்பத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா? அப்போ அந்த குடும்பத்தில் உட்பட்ட பள்ளி மாணவர்கள், அதாவது அரசு உடைய யூனிஃபார்மோட அந்த பள்ளி மாணவர்கள் இருக்காங்க, அவங்களும் கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுது. காவலர் தடுக்கிறாங்க. இருந்த போதிலும் அந்த குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க, நாங்க வெளியே அதாவது சிறைக்கு செல்ல நேரிட்டா எங்க குடும்பத்தினர் யார் பாதிக்கிறது, அந்த பிள்ளைகளையும் எங்க உற்றார் பிள்ளைகளையும் கைது படத்தில் ஈடுபடுத்துன்னு சொல்றாங்க. அப்ப போலீசார் வேற வழி தெரியாம மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களையும் கைது நடவடிக்கையில் ஈடுபடுத்துறாங்க. நன்றி மணிமாறன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.